ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுங்க? ரிஷபம் சொல்லும் போது அந்த ராசியில பாத்தீங்கன்னாக்கா சந்திர பகவான் உச்சமடைகிற ராசியா இருக்கக்கூடியது. அதே போல இந்த மாதம் அவர்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் பொருளாதார ரீதியான புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. இங்க 10ல் செவ்வாய், புதன், ராகு. வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படின்ற போது பாத்தீங்கன்னா கடந்த மாதம் வரைக்கும் கொஞ்சம் சாதகமா போயிட்டு இருக்கும். இந்த மாதம் கிரகங்கள் நல்ல நிலையில இருந்தாலும் இப்போ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லாபம் என்ன மாதிரி இருக்கும்? எதிரிகள் தொல்லை ஏதாவது இருக்குமா? வியாபாரம் சொல்லும் போது 10ஆம் பாவத்தை எடுத்து பேசுவாங்க. இந்த ரிஷபத்துக்கு 10ல் பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதியும் உட்கார்ந்துருக்காரு. 2 வருமானம் சொல்லக்கூடிய கிரகம் அங்க. திருமணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்புகள் நிறைய இருக்கு. எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருந்தாலும் கொஞ்சம் அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கும். ஆனா காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது போய் 10ஆம் ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் காது சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா புதனுக்கு தான் இவங்க பரிகாரம் பண்ணணும். நவகிரகத்துல இருக்க புதன் பகவானுக்கு வளர்பிறை புதன்கிழமை அன்னைக்கு போய் இவங்க வழிபட வேண்டிய கடவுள் நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்த பங்குனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பங்குனி மாதம் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு குணாதிசயங்கள் இருக்கும்ல, ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க மேம். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஸோ பங்குனி மாதம் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா 12 ராசிகளில் மீன ராசியை குறிக்கிறது தான் பங்குனி மாதம். இந்த மீன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் நீச்சமடைகிற ராசி, சுக்கிரன் உச்சமடைகிற ராசி, குரு ஆட்சியை பெறக்கூடிய ராசி இது. ஸோ இதில் இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சன்ஸாக இருக்கக்கூடியவங்க. சில சமயங்கள் சரியான இடத்துல சரியான ஸ்பீச்சை கொடுப்பாங்க. ஒரு சில சமயங்கள் இவங்க பேச தேவையில்லாத இடத்துல பேசி தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்களோட இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் இவங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஆனால் தொழிலையோ சரி உத்தியோகத்திலையோ சரி பேர் வாங்கக்கூடிய காரர்களாக இருப்பாங்க இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க. முக்கால்வாசி ஒரு 100க்கு ஒரு 55% கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டோ இல்லை கவர்மெண்ட் உத்தியோகமோ இல்லை கவர்மெண்ட்டை பேஸ் பண்ண பிஸ்னஸோ அது ஏதாவது ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. ட்ராவல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லேயும் இவங்க மெயினாக இருப்பாங்க. அதில் பெண்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா அதிகப்படியான உடலில் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் டீப் ஸ்லீப் இருக்கக்கூடியவங்க இந்த பங்குனி மாசக்காரர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது மேம்? ரிஷப ராசி காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசி, பொருளாதாரத்துக்குன்னு உண்டான ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது, காளையனுடைய வடிவத்தை கொண்டது. ஸோ ரிஷபம் சொல்லும் போது அந்த ராசியில பாத்தீங்கன்னாக்கா சந்திர பகவான் உச்சமடைகிற ராசியா இருக்கக்கூடியது. அதே போல சர்ப கிரகங்கள்ல ராகு உச்சமடைகிற ராசி அப்படிங்கிறது இந்த ரிஷபத்தை சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிஷபத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிக சிறப்பான அம்சங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் உச்சமடைகிற ராசி மீனத்துல இப்ப பயணிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதம் அவர்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் பொருளாதார ரீதியான உயர்வுகளை நிச்சயமா சந்திக்கக்கூடிய மாசமா இது இருக்க போகுது. கண்டிப்பா மேம். புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. இங்க 10ல் செவ்வாய், புதன், ராகு எல்லாருமே இருக்காங்க. இருக்கிற தொழிலை மெயின்டைன் பண்ணிட்டு வரதே சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னாக்கா இந்த கோச்சார கிரகங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டை ஏற்படுத்தி கொடுக்க போது தாராளமா தொடங்கலாம். ஓகே மேம். ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள், வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு? வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படின்ற போது பாத்தீங்கன்னா கடந்த மாதம் வரைக்கும் கொஞ்சம் சாதகமா போயிட்டு இருக்கும். இந்த மாதம் கிரகங்கள் நல்ல நிலையில இருந்தாலும் கேதுவுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, ஒரு வேலையா இருந்தாலும் சரி 2 நாள் கழிச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். தாமதம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள நெருங்கிட்டு இருக்கும். ஸோ அதே நேரத்துல வேலையை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இருக்கிற வேலையை இவங்க பயன்படுத்திட்டு வந்தாலே
ஒரு 2 மாதத்துக்கு பிறகு மிக சிறப்பான அம்சங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஆசை வார்த்தை கூட்டி, ஏன்னா சுக்கிரன் உச்சமாகறாரு, 6ஆம் அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் தான். உச்சமாகும் போது பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்களை ஆசை காட்டி மோசம் போகிற மாதிரி விஷயங்கள், இங்கே பிரச்சனைன்னு அங்கே போனால் அங்கே 2 பிரச்சனை உட்கார்ந்துட்டு இருக்கும். இவங்க இருக்கிற வேலையிலே இவங்களோட திறமையை காட்டிட்டு வந்து சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் புதிதாக வேலை தேடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த மாதம் வேலை அமையும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ஒன்று படித்த படிப்புக்காக இருக்காது, அப்படி இல்லைன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை அமையும். ஸோ ஆரம்ப கட்டதாக அதை எடுத்துட்டு பண்ணும்போது சிறப்புகளை தரும். அதே போல் இதுலேருந்து 3 மாதம் கழிச்சு அந்த வேலையுடைய மாற்றங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரும். ஓகே மேம். இப்போ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லாபம் என்ன மாதிரி இருக்கும்? எதிரிகள் தொல்லை ஏதாவது இருக்குமா? கண்டிப்பாக எதிரிகள் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வியாபாரம் சொல்லும்போது 10ஆம் பாவத்தை எடுத்து பேசுவாங்க. இந்த ரிஷபத்துக்கு 10ல் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதியும் உட்கார்ந்துருக்காரு. ஸோ 2 வருமானம் சொல்லக்கூடிய கிரகம் வந்து அங்கே வக்கரமாய் உட்கார்ந்துருக்கு. கூட ராகு பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப நம்பி இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிற தொழிலை என்ன பணம் போட்டிருக்கீங்களோ அதை வச்சே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த சுக்கிர ராசிநாதன் உச்சமாகறனால என்ன செய்வாங்கன்னா, நான் வீட்டை கொஞ்சம் இன்டீரியல் பண்ணுறேன், கடை இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆக்குறேன், அதுக்குன்னு சொல்லி லோன் அடைச்சிடலாம். ஏன்னா சுக்கிர ராசிநாதன் உச்சமாக இருக்கா, செஞ்சிடலாம் சொல்லி வச்சுட்டு மாத கடைசியில் வந்து இவ்வளோ பெரிய கடன் வந்து நிற்கும். ஸோ அப்போ வந்து சொந்த தொழிலை இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். இல்லை நான் புதிதாக தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னா சித்திரை பிறந்ததுக்கு அப்புறமா அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது ஓரளவுக்கு வெற்றியை தரும். ஓகே மேம். இப்போ ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கவங்க, இல்லை திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, திருமணமான தம்பதிகள், இவங்களுக்குலாம் எப்படி இருக்க போகுது? திருமணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்புகள் நிறைய இருக்கு. எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருந்தாலும் கொஞ்சம் அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கும். அதே போல இந்த சுக்கிரன் வந்து இவங்களோட 7ஆம் பாவத்துக்கு திரிகோணத்துல இருக்கிறதுனால இன்னும் காதலாவே மாத்தி கொடுக்க போகுது. ஆனா காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது போய் 10ஆம் இடத்துல உட்காந்து திக்பலம் தான். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, வக்கரமாய் உட்கார்ந்துருக்கிறதுனால இப்ப உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த உண்மை தன்மை என்னன்ற திரையை கிழிக்கக்கூடிய மாதமா இதை அமைச்சு கொடுக்கும். ஸோ திரை கிழியும் போது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நாசுக்கா வந்துடுறது சிறப்பா இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா தேவையில்லாத பிளாக்மெயில், இந்த மாதிரி பிரச்சனைகள், ஏண்டா காதலிச்சோன்ற தொல்லைகளை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே மேம். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாசம் கொஞ்சம் வெயிட் பண்றது சிறப்பா இருக்கும். ஒரு சித்திரை பிறந்து வைகாசிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சட்டுன்னு அமைச்சு கொடுக்கும். இந்த மாதம் வரனே அமைஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே மேம். குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு என்ன பலன்கள் மேம்? குழந்தைக்காக வெயிட் பண்ணிருக்கவங்களுக்கு ஒரு புதிய ட்ரீட்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை வாசலில் இருக்கக்கூடிய சத வளர்ச்சி தான் மெயின் பிரச்சனையாகவே இருக்கும். அதுக்கு இவங்க எக்ஸசைஸோ யோகாவோ எடுத்துக்கும் போது கண்டிப்பா புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே மேம். இவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கு? ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் காது சம்பந்தப்பட்ட தொந்தரவும், கிட்னி சம்பந்தப்பட்ட தொந்தரவு, நீர் சத்து குறைகிறதுனால ட்ரைனஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த மாதத்துல இருக்கும். ஓகே மேம். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? மாணவர்களுடைய கல்வின்னு சொல்லும் போது கண்டிப்பாக படிப்புல இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். கேர்லெஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் மார்க்கு குறையும். சில குழந்தைகள் வந்து புரியாமலே படிச்சுட்டு இருக்காங்க, அதோட பாதிப்புகள். ஏன்னா இப்ப அடுத்த ஆனுவல் வரப்போறதுனால கடைசி நேரத்துல உட்காரும் போது தான் எனக்கு இதுல இருந்து எதுவுமே தெரியாது, பிளாங்கா இருக்குன்னுவாங்க. கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப திட்டாம அவங்கள மோட்டிவேட்டிவா பேசி சந்தோஷமா கொண்டுட்டு போகும்போது கண்டிப்பா ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆகுது எடுத்துடுவாங்க. ஓகே மேம். இப்போ வெளிநாடு போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சாதகமா இருக்குமா? கண்டிப்பா சாதகமா இருக்கு. முயற்சி செஞ்சாங்கன்னா போயிட்டு வர முடியும். ஓகே மேம். இவங்களுக்கான கடவுள் யாரு, எந்த கடவுளை வழிபாடு பண்ணணும்? இவங்க வழிபட வேண்டிய கடவுள் வந்து நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளை தான். இவங்க கையால துளசி எடுத்துட்டு போய் இவங்களோட நட்சத்திரம் அன்னைக்கு, அதாவது ரிஷபம் சொல்லும் போது கிருத்திகை, ரோஹிணி, மிருகஸ்ரீடத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. அவங்க நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு வந்து இந்த துளசி மாலையை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு கையால ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே மேம். பரிகாரங்கள் என்ன பண்ணலாம்? பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா புதனுக்கு தான் இவங்க பரிகாரம் பண்ணணும். நவகிரகத்துல இருக்க புதன் பகவானுக்கு வளர்பிறை புதன்கிழமை அன்னைக்கு போய் தீபம் ஏற்றிட்டு, இந்த மாசத்துல வளர்பிறை தேய்பிறை 2 வரும். வளர்பிறையில போயிட்டு தீபம் ஏற்றிட்டு தேய்பிறையில போயிட்டு அந்த புதன் பகவானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சு பச்சை வண்ண வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்புகளை தரும். ஓகே மேம். இவங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன, வர்ணம் என்ன? அதிர்ஷ்ட எண் வந்து பர்பிள் கலர் வண்ணம். அதிர்ஷ்ட எண் வந்து 6ஆம் எண்.
ஓகே மேம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.